ஏன் பாட்டி அம்மா ஓட ஃபுட் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே அவ்வளோ லவ். அந்த லவ்வோட குக் பண்ணாதான் அந்த ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட். அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு உணவை எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு கலை இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. ஒரு உணவு பார்க்கும்போது அது ஒரு கலையாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு தாற்பயம், அதுக்கு ஒரு அர்த்தம் அவ்வளோ இருக்கு. If you are not excited, don't do something. எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறதுனாலும் you're doing it, first check. Are you excited? Are you happy? Are you energetic? இதெல்லாம் பண்ணாதீங்க. It's just black or white. There is no gray. உப்பு தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் இந்த தேவையான அளவு? தெரிஞ்ச நான் ஏன் சார் சமையல் கற்றுக்கல? இல்லை இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த உப்பு தேவையான அளவு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. அதுதான் தெரியல சார். அது உங்களுக்கு தெரியலன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அது டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு கரண்ட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் cuisines is South Indian. I'm in love with South Indian. I'm exploring it. I'm still a student. I'm very excited. So இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது அடிக்கிற கை, அது வந்து வளர்க்குற கை. ஷெஃப்ஸ் கையை பார்த்துட்டு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும். Her hands are clearly pastry hands. Very very அந்த ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபைனாக வரும். Which is actually difficult to make is a very very simple flavorful rasam. ஏன் ஃபைவர் தட் இருக்கிற ஒரு 5-6 இன்கிரிடியன்ட் வச்சு பண்ணக்கூடியது ரசம். பட் இட் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் திங் இன் மை ஒப்பீனியன் டு மேக். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அடுப்பில் வந்து பேனை வச்சுருவாங்க. முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து அந்த ஹேண்டில் அடுத்த அடுப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா போய் கையில் வந்து அடுப்பு பேனை பிடிப்போம். வணக்கம். வணக்கம். மாஸ்டர் செஃப் மாதிரியான ஒரு ஷோ தமிழில் திரும்ப வருதுங்கும் போது seeing you three as the panelங்கும் போது equally happy as well. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோ. MasterChef definitelyங்க. Beautiful experience. We had a lot of fun, right? அஃப்கோர்ஸ் எனக்கு ஆக்சுவலி மாஸ்டர் ஷெஃப் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக போனேன். பட் என்னோட 2 ஃபெலோ ஜட்ஜஸ் வந்து பெஸ்டீஸ் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒர்க் மாதிரியே தோண மாட்டேங்குது. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஆல்மோஸ்ட். உங்களுக்கு சார்? எனக்கு வந்து இட்ஸ் பின் அ வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஹோம் குக்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஊர்லேருந்து வந்து அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்த உணவுகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை, அதுக்கு இருக்கிற டெக்னிக்ஸ், இது காமிச்சு கொடுத்ததுல இட் இஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ் இன் மெனி மெனி வேஸ். ஸோ ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹவ் பின் பார்ட் ஆஃப் த மாஸ்டர் ஷெஃப் ஃபேமிலி. அண்ட் பீங் எ செஃப்பாக ஒரு வரத்துக்குங்கிறது இட் டேக்ஸ் அட்மோஸ்ட் பேஷன் இருந்தால் தான் அதில் பர்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ப்ரொமோவில் பார்க்கும்போதுமே ஒவ்வொருத்தரும் ஒரு வேர்ட் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. குக்கிங் இஸ் லவ், குக்கிங் இஸ் ஆர்ட் அண்ட் குக்கிங் இஸ் சயின்ஸ். அப்படிங்கும்போது ஹவு மச் அந்த வேர்டு உங்களை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு குக்கிங் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ சயின்ஸுன்னதுக்கும் லவ்னதுக்குமான காரணங்கள் என்ன சார்? நீங்கள் இப்போ ஒரு குக்கிங் ஒரு சயின்ஸ்னால் அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. எல்லோரும் வந்து குக்கிங்கை வந்து ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் சமைக்கலாம்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளானது. இப்போ நீங்கள் வெங்காயம் வதக்குறீங்க. There is a chemical reaction called a Maillard reaction. Okay, so organic chemistry is very used in kitchen. இப்போ 𝝅r², ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 𝝅r², diameter of a circle sphere. அதுக்கும் பீட்சாக்கும் என்ன சம்பந்தம்? You can use 𝝅r² to calculate the surface area of a pizza and how much cheese it needs. So there is a lot of science, and there is a subject called food science, the science of food. இது ஒரு ரியாக்ஷன் எதுக்கு திருப்பி நடக்கிறது. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி அ லாட் ஆஃப் சயின்ஸ். இப்போது எல்லாருக்கும் அவங்க யார் சமைச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாட்டி அம்மா. ஏன் பாட்டி அம்மா ஓட ஃபுட் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே அவ்வளோ லவ். அந்த லவ்வோட குக் பண்ணாதான் அந்த ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தட் இமோஷன் பிஹைண்ட் த ஃபுட். அண்ட் அந்த லவ் இருக்கும்போது அது ஃபுட்டில் நல்லா தெரியும். இந்த லைன் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டேன். நான் என் ஒய்ஃப்ட்ட போயிட்டு, நீ எவ்வளோ நல்லா சமைக்கிறேம்மா, உங்கள் லவ் சொல்லி நிறையா தப்பிச்சாச்சு. தேங்க்ஸ். பிக்கப் லைனாக யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒய்ஃப் கிட்டேங்க. அதான் சார். அண்ட் உங்களுக்கு சார்? ஸோ ஃபுட் இஸ் ஆர்ட், கலை அப்படின்னு சொல்லும்போது கலையில் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் டு இட். அதுக்கு பின்னாடி கதை இருக்குது, பாட்டு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, வரலாறு இருக்குது. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஆர்ட். இது நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துகிறோன்றது ஒன்று. பட்
உணவை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் தட் எபிலிட்டி டு பிரிங் ஆல் தீஸ் ஃபேசட்ஸ் இன்சைட். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஏதான ஒரு ஒரு சாப்பிட்ற நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு உணவை எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு கலை இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றின ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு சங்ககால இலக்கியங்கள்லையோ இதுலேயோ அதை பற்றின ஒரு மென்ஷன் இருக்குது. ஸோ ஒரு உணவு பார்க்கும்போது அது ஒரு கலையாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு தாத்பரியம், அதுக்கு ஒரு அர்த்தம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, அது எங்கேருந்து வந்ததுன்ற அளவுக்கு ரொம்ப கீனாக நோட் பண்ணுற ஒரு நபருங்கும் போது எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் சார்? ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட்டுக்கு பிகைன் இந்த ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனிதிங் லைக் தட் சார்? இல்லை, இப்போ நம்ம காஞ்சிபுரம் இட்லி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, காஞ்சிபுரம் இட்லின்றது இது வந்து ஒரு கோவில் பிரசாதம், ரைட்? இது வந்து இப்போ கூட எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேம்பூ பாஸ்கெட், அந்த ஒரு பேம்பூ பாஸ்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோ அளவுக்கு மாவு பிடிக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் ஸ்டீம் பண்ணுவாங்க. இது எதுக்கு வந்து இந்த மூங்கில் குடலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாஸ்கெட்டுக்கு, எதனால இது யூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கான்செப்ட், அதாவது இந்தியன் குக்கிங்கில் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஸ்டீமிங்ன்றது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஒரு வேக்காடு கொடுக்கறது, ஆவியில் வைக்கிறதுன்றத கான்செப்ட் அப்போ கிடையாது. அந்த காலத்தில் வந்து அதுக்கான ஒரு பாத்திர பண்டங்களும் கிடையாது. இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி டாக்குமெண்டேஷனே இருக்குது, சேயிங் இன் இந்தியா தெர் இஸ் நோ யுட்டென்சில் ஃபார் ஸ்டீமிங்ன்றது இருக்குது. பட் அந்த எப்படி அந்த மூங்கில் குடலை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அந்த ஒரு காலத்தில் அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடங்கள்லாம் மூங்கில் வனமாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இப்போ கூட நீங்கள் வந்து அந்த ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மோமோஸாக இருக்கட்டும், இல்லை வாண்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பேம்பூ பாஸ்கெட்ஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படின்னா வந்து நமக்கு இட்லின்றது வந்து நம்ம ஊருக்கு கிடையாதான்றது சொல்லலாம். பட் அந்த காலத்தில் இட் வாஸ் ஒன் லேண்ட் மாஸ். ரெண்டாவது இட் வாஸ் அ சிமிலர் கிங்டம். ஸோ பண்டமாற்று முறை, கலாச்சாரம் பரிமாறுதல் அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக இட் ஹேஸ் பின் தேர். ஸோ இதில் கொடுத்தல் வாங்கல்ல வரக்கூடிய ஒன்று தான். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ காஞ்சிபுரம் இட்லி இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தட். ஒரு கோவில் பிரசாதம்னா அது எத்தனை வருஷம் இருக்கணும், அண்ட் அது ஸ்டீம் பண்ணுற அழகு, அதோட ரெசிபி ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். நான் கொண்டு போய் சேர்க்க போகிற ஃபுட்டு ஐ டெலிவர் வித் அட்மோஸ்ட் லவ்ங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு டு ஸ்டார்ட் ஆஃப் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் ஒரு 5 வயசில் சமையல் ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஆரம்பத்தில் இவ்வளோ லவ் இருக்குல்ல. அதாவது என்னென்னா, எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் குவிசினை தேடிட்டு போனேன், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ், அதுக்கப்புறம் அமெரிக்கன், அந்த மாதிரி வந்து வேறு நாட்டோட குவிசின் அவங்களோட வரலாறு கற்றுக்கிட்டேன். ஓகே, பட் ஒன்லி ஓவர் த லாஸ்ட் 10-12 இயர்ஸ் எனக்கு வந்து நம்ம நாட்டோட வரலாறு இவ்வளோ இருக்கே, இவ்வளோ விஷயம் இருக்கே, நம்ம இதை விட்டுட்டு அங்கே தேடிட்டு இருக்கோமே. எஸ், இன்றைக்கும் வந்து அபவுட் சைனீஸ் ட்ரெடிஷன்ஸ், அபவுட் ஜாப்பனீஸ், அபவுட் இதெல்லாம் வந்து கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஒரு ஒரு ரீபூட், ஒரு 2.0 ஆனதே வந்து எனக்கு வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸில் வந்து தெர் இஸ் ஸோ மச் அபவுட் இந்தியன் கல்ச்சர். ஓகே, ஸோ அது வந்து லிட்டரலி ஒரு சின்ன குழந்தை டாய் ஸ்டோரில் போனால் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபவுண்ட் எனர்ஜி, ஒரு புது ட்ரைவ் கொடுத்துருக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் எக்ஸைட்டட், டோன்ட் டூ சம்திங். எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறதுனாலும் இஃப் யூ டூயிங் இட், ஃபர்ஸ்ட் செக், ஐ யூ எக்ஸைட்டட், ஐ யூ ஹாப்பி, ஐ யூ எனர்ஜெட்டிக். எல்லாம் பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிளாக் ஆர் ஒயிட், தெர் இஸ் நோ கிரே. ஓகே, பிடிச்சிருக்கு பிடிக்கல, 2 தான். பிடிச்சிருக்கு ஆனால் பிடிக்கல வேண்டாம். ஓகே, ஸோ சமையல் அந்த மாதிரி ஒரு விஷயம். இதர் யூ ஆர் பேஷனட், யூ ஆர் ஆப்ஸ்டினேட், உங்களுக்கு அது வந்து ஒரு ஒப்சஷன் இல்லைன்னா பண்ணாதீங்க சார். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இப்போ நான் ஹோட்டல் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நான் திரும்ப அதே ஹோட்டல் போய் அதே ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அதே டேஸ்ட் இருக்கும், அதே மாதிரியான ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் அட்மோஸ்ட் ப்ரெசிஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன், எல்லாமே கன்சிஸ்டன்சி, எல்லாமே அட்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்க முடியும். அது ஆப்வியஸ்லி செஃப்பாக இருக்குது, உங்களுக்குமே அது இருக்கும். அட்மோஸ்ட் ப்ரெசிஷன் பர்ஃபெக்ஷன்லாம் இருக்கும்போது இந்த குவாலிட்டி என்னைக்காச்சும் உங்கள் ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா சார்? ஆல் த டைம். நாங்கள் வந்து இந்த F&B இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வார்த்தை இருக்குது, மீஸ் ஆன் பிளாஸ். அதாவது ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன். ஸோ நாங்கள் அதை ரொம்ப ஷார்ட்டாக மீஸும்போம். ஸோ மீஸ் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நீங்கள் எந்த ஒரு பொருள் பண்ணுறதாலும் யூ ஹாவ் டு பி மேக்கிங் ஷுர் யூ ஹேவ் ப்ரீ ப்ரிப்பரேஷன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து சினி ஃபீல்டு எல்லாத்துலேயும் வந்து மீஸ் ஆன் சென்ன்னு இருக்குது. ஸோ யூ ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வாட் இஸ் த ஸ்டோரி போர்ட், ஆல் தட். ஸோ பி ப்ரிப்பேர்டு பிஃபோர் யூ ஆக்சுவலி ஸ்டார்ட் த கேமரா. அதே மாதிரி பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ஸ்டஃப். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, தெர் இஸ் அ லாட் ஆஃப், இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பேசுனீங்க இல்லையா, கன்சிஸ்டன்சி, அந்த வார்த்தை எப்படின்னா, 1 இன்க்ரீடியன்ட், 2வது ப்ராசஸ்,
ஓகே, இன்க்ரீடியன்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக். ஏதாவது ஒரு 2 blanks நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த 3வது தானே சரியாயிடும். ஸோ தட் இஸ் ஆல் இட் இஸ் சிம்பிள். பட் அந்த லெவலுக்கு வர்றதுன்னா யூ ஹேவ் டு மாஸ்டர் த ப்ராடக்ட். இப்போ கன்சிஸ்டன்சியை நீங்கள் சொல்லும்போது ஒரு சீசனில் வந்து தக்காளி சில வாட்டி புளிப்பாக இருக்கும், சில வாட்டி ஸ்வீட்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரு பாஸ்தா செய்கிறீங்க இல்லை ரசம் செய்கிறீங்க, ஒரு ஷெஃப்பால் வந்து அந்த சவர்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்போஸ் அது வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது இப்போது குக் பண்ணுறதே வெறும் ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணால் எப்பவும் கரெக்டாக வராது. இப்போ நம்மளே ஒரு குக்கரி புக் எடுத்து அதுலேருந்து நாங்கள் ட்வீக் பண்ணி தான் அது வந்து கரெக்டாக உங்கள் சப்போஸ் ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் சொல்கிறாங்க, 3 ஸ்பூன்ஸ் மேபி வேறு ஏதோ இன்க்ரீடியன்ட், அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி தான் அதை வந்து கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதை வந்து ஒரு ஷெஃபோட ஸ்கில். அண்ட் உங்களுக்கு உங்களோட பர்சனல் லைஃப்பில் அட்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் மூமெண்ட் சார்? பர்ஃபெக்ஷன்றது வந்து இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் ஐ ட்ரை அண்ட் பர்ஃபெக்ட் இட். பட் ரொம்பவும் ஐம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் அது பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கணுன்றதுக்கு. ஏன்னா at the end of the day இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷன்ஸில் யூ லேர்ன் so many other things. இப்போது ஒரு ஜேர்னி நம்ம போனோம்னா அதில் வந்து நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக ரீப்ளான் பண்ணி போனோம்னா யூ வில் என்ஜாய். பட் நான் எப்படின்னா அதில் வந்து எதான ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதில் என்னால் என்ன கற்றுக்க முடியுன்றது தான். நான் மேபி மோனோட்டோனஸ் ஆகிடலாம். இட் கெட்ஸ் a little monotonous to me. So I'm very happy if there's like a sudden detour. நான் சில சமயம் சமைச்சிட்டே இருக்கும்போது கூட I'll end up changing the dish altogether. ஸோ நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேர் வைக்க மாட்டேன். எப்படி மாற்றுவேன்னு எனக்கு தெரியாது. சரி, அது இல்லாமல் பேக்கிங்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ப்ரிசிஷன் டஸ் மேட்டர். எல்லாமே வந்து கிராமேஜ் இல்லை கப்ஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணலாம். பட் கல்னரி ஃபீல்டுன்னு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஜட்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து மேபி டெக்ஸ்சராக இருக்கலாம், சால்ட் லெவல்ஸாக இருக்கலாம். பட் வாட் இஸ் பர்ஃபெக்ட்? ஏன்னா ஃபுட் வந்து எல்லாருக்குமே இட்ஸ் சப்ஜெக்டிவ். சில பேருக்கு வந்து சால்ட் கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு சால்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒரு டிஷ் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று எடடா என்னது இது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வாட் இஸ் பர்ஃபெக்ட் இன் ஃபுட்? நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. மேபி அந்த டேஸ்டோட ரெப்ரசன்டேஷன் மேபி இருக்கலாம். அன்னைக்கு லாஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கா? மேபி அது பர்ஃபெக்ஷன். தேர் ஆர் ஒரு அவுட்லைன் இருக்கலாம். இது இந்த ஓகே ஒரு கஸ்டர்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். யூனோ தோஸ் ஆர் criterias that you can judge on. பட் நம்ம வந்து அதோட how do you say that அந்த little bit of flavors that you add. இப்போ கஸ்டர்ட்லேயே நான் வந்து ஜாஸ்மின் கஸ்டர்ட் பண்ணேன்னா you can't criticize it because எனக்கு அந்த கஸ்டர்ட் எனக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு வந்து பிடிக்காம போகலாம், ரைட்? ஸோ creativity comes out of imperfections, right? அந்த காலத்தில் அவங்க ஒரு ரெசிபி ஒன்று செட் பண்ணி அதுதான் பர்ஃபெக்ட்னு கொடுத்தாங்கன்னா இட் அப்ளைட் டு அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம சுவைக்கிற உணவுகள் எல்லாமே வந்து ஒரு டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வரக்கூடியது தான், ரைட்? இப்போது சாம்பாரில் வந்து ஒரு டைமில் வந்து மிளகு தான் யூஸ் பண்ணாங்க. காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணோன்றது வந்து 300-400 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான். பட் இன்னைக்கு யூ கான்ட் இமேஜின் சவுத் இண்டியன் ஃபுட் விதவுட் காஞ்ச மிளகாய், இல்லையா? ஸோ அது வந்து அந்த காலத்தில் ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபிலேருந்து இம்பர்ஃபெக்ட் ஆனது இன்னைக்கு அது வரலாறாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாகவே இந்த சமையல் குறிப்பு புக்லையாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஷோவில் குக்கரி ஷோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், உப்பு தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க சார். அது என்ன சார் இந்த தேவையான அளவு? தெரிஞ்ச நான் ஏன் சார் சமையல் கற்றுக்கல? இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த உப்பு தேவையான அளவு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. அதுதான் தெரியல சார். அது உங்களுக்கு தெரியலன்னா போட்டு பாருங்க, கரிச்சிச்சுன்னா அடுத்த குறைச்சிங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை. your salt requirement is not necessarily somebody else's. அது வந்து என்னென்னா இது வந்து தேவையான அளவுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சில பேருக்கு கொஞ்சம் சால்ட்டினஸ் பிடிக்கும், அவங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து சால்ட் பிடிக்காது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு சால்ட் லெவல், என் ஒய்ஃபுக்கு ஒரு சால்ட் லெவல். ஸோ யூஸ்வலாக சாப்பாட்டில் சால்ட் போடாமல் நான் வந்து ஆன் த டேபிள் போட்டுப்பேன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்பாங்க. ஓகே, இட் இஸ் டு ஈச் பர்சன், இட்ஸ் வெரி சப்ஜெக்ட். நீங்கள் சொன்ன அந்த இம்பர்ஃபெக்ஷன் வித் கம்ஸ் கிரியேட்டிவிட்டி அது இங்கே நடந்துடும் ஆப்வியஸ்லி. அப்சல்யூட்லி. இல்லை, முக்கியமாக உப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கும் அது மாறிட்டே இருக்கும்.
ரைட். கல்லுப்பு, ரெகுலர் நம்ம அயோடைஸ் சால்ட், இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. அதுக்கு இப்போ ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடங்களில் போனீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அது உள்ள நல்ல இறங்கும். ஸோ இட் ரியலி இட்ஸ் அ சப்ஜெக்ட் யூ கேன் நெவர் புட். எந்த குக் புக் எடுத்தாலும் they will never say 2 spoons of salt, சொல்லவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம கோவில் பிரசாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சொல்லாமல் அவங்க ஆட் பண்ணக்கூடியது வந்து சில சமயம் உப்பு ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்வீட்டுக்கு சால்ட்டுக்கு ஸ்வீட்டு, இது பேக்கிங்லேயும் இருக்குது. எய்தர் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சால்டட் பட்டர் போட்டுட்டு சின்ன ஒரு சிட்டிக்கை உப்பு போடுவாங்க, அப்படி இல்லாட்டா சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஒரு அக்கார வடிசலோ பண்ணும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டால் தான் அது பேலன்ஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் சால்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ ஒரு ரெசிபியில் வந்து அப்படியே ஓகே ஒரு ரெசிபி ஒரு கப் சாம்பார் பண்ணுறோன்னா 2 கப் பண்ணுறோன்னா அப்படியே 2 ஸ்பூன் போட முடியாது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அக்வயர்டு ஸ்கில். ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த ஷார்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டு எடுக்கிறது, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது டேக்ஸ் இமென்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை பற்றி பேசுகிறேன் நினைக்கிறேன். மாஸ்டர் செஃப் ஜட்ஜிங் மொமெண்ட்ஸ். இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸியர் டு ஜட்ஜ் தென் டு குக். ஹை சார். ஓகே, ஏன்னா வந்து இப்போது ஒரு டைம் ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு 1 hour ஒரு டிஷ்ஷு கொடுத்து நீங்கள் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதும் அதை ஜட்ஜ் பண்ணுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஷர் வந்து எங்களோட ப்ரெஷரோட ஜாஸ்தி. ஸோ லெட் மீ டெல் யூ வை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி, டேஸ்ட், ஸோ மெனி பேராமீட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் தென் இட் இஸ் ஃபார் யூ இஃப் யூ ஆர் குக்கிங். பட் இஃப் யூ ஆர் அ ஜட்ஜ் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஜட்ஜ் தென் வென் யூ ஆர் குக்கிங். புரியுதா? டிபெண்ட்ஸ் ஆன் விச் சைட் யூ ஆர். இப்போது நாங்கள் ஆஸ் ஜட்ஜஸ் we don't agree. We agree, we can disagree. Our opinions are completely different. We are 3 different personalities, 3 different schools of learningலேருந்து வரோம் நாங்கள். ஒப்பீனியன்ஸ் இப்போ உட்காந்து நம்ம வந்து இப்போ சாப்பாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரைக்கும் போகும். ஓகே, we'll say the same thing but we say it in different ways. See, ஒரு ஜட்ஜிங்கும் போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் நாங்கள் சும்மா இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஷெஃபாக இருக்கும்போது நாங்கள் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஃபீட்பேக்கில் you have to use it in the next challenge to be better. ஸோ எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அது டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் ஹோம் குக்கு புரிகிற மாதிரி வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை, பீயிங் ஆன் த ஜட்ஜ் பேனல் ஆப்வியஸ்லி இஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எவ்ரி வேர்ட் தட் யூ சே யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். இது வந்து வரலாறாக இருக்கலாம், இல்லை அந்த இன்க்ரீடியன்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை டெக்னிக்காக இருக்கலாம், இல்லை அந்த அந்த உணவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகாக இருக்கலாம். எதுக்குமே வந்து there is a lot as judges that you take responsibility for. ஏன்னா இவங்கெல்லாம் ஹோம் குக்ஸ், அவங்க வீட்டில் வருஷக்கணக்காக சமைச்சவங்க. they have coming to a platform like this. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன, we are actually giving them inputs, we are mentoring them, we are teaching them போது you have to only look out in their interest. அண்ட் ஒரு காமனான கொஸ்டின் 3 பேருமே ஆன்சர் பண்ணலன்னா, யுவர் ஃபேவரட் cuisine அண்ட் யுவர் ஹார்டஸ்ட் cuisine டு மேக் இட் அவுட்னா? எனக்கு currently one of my favorite cuisines is South Indian. I'm in love with South Indian. I'm exploring it. I'm still a student. I'm very excited. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, one of the most difficult, I won't say cuisines, dishes per se for me have been dim sum. அதாவது clumsy hands. இது வந்து கட் பண்ணி சாப் பண்ணி அந்த மாதிரி கை. ஓகே, இட் இஸ் நாட் வெரி இன்ட்ரிகேட். இது நிறைய ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து அந்த நுனிப்பில் அந்த திம்சம், அந்த ஃபோல்டிங், அந்த இன்ட்ரிகசிஸ், இந்த பைப்பிங், அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கில்ஸ் ஆர் டிஃபிகல்ட், நாட் இம்பாசிபிள். இட் டேக்ஸ், இப்போது ஷ்ரியாவுக்கு வந்து ஒரு பைப்பிங் பண்ணோன்னா அவங்களுக்கு 5 minutes எடுக்குன்னா எனக்கு ஒரு 15 hours ஆகும். But technically it's the fingers as well. So difference. தெரியுது உங்களுக்கு? ஸோ it makes the difference. ஸோ இதே நான் வெயிட் தூக்கணும்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவங்க நல்ல வெயிட். ஸோ ஓகே, திரும்ப வெஜிடபிள் மசாலா ஹைபிரிட் மாதிரி இருக்குது சார் உங்கள் கையா. ஸோ தான், ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது அடிக்கிற கை, அது வந்து வளர்க்குற கை. ஸோ மாவு, ஓகே, அது கட்டிங் சாப்பிங், ஓகே, பேன்ஸ், அதுக்குன்னு ஒரு கை இருக்குது. ஸோ நாங்கள்லாம் வந்து ஆஸ் ஷெஃப்ஸ் கையை பார்த்துட்டு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும்.
her hands are clearly pastry hands, very very, and the fingers பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபைனா வரும். ஸோ பட் என்னோட எக்ஸ்பர்டீஸ் வந்து பேக்கிங் அண்ட் பேஸ்ட்ரி, ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கும் வீட்டில் வந்து இஃப் ஐ ஹாவ் டு குக் சம்திங் ஃபார் மை செல்ஃப், நல்லா ஏதோ ஒரு பேக் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் வீட்டில் வந்து ஒரு குட்டியான வுட் ஃபயர் அவன் வேறு நான் ஒரு கோவிட் டைமில் வந்து செல்ஃப் ப்ராஜெக்டாக பண்ணி ஐ டிட் பீட்சாஸ் அட் ஹோம். ஸோ அது ஃபன் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட கொஸ்டின், என்னோட ஃபேவரட் குவிசின் வந்து இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஐ திங்க் மோஸ்ட் சேலஞ்சிங் டெக்னிக் வைஸ்னால் ஜாப்பனீஸ். இப்போ சூஷி மேக்கிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் அந்த ரைஸை வந்து பர்ஃபெக்டாக ரோல் பண்ணி ரொம்ப ரைஸ் போட்டாலும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் ஆர் வெரி வெரி டெலிகேட் இன் ஜாப்பனீஸ் ஃபுட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பைஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரி வெரி ரேர்லி டு தே யூஸ் ஸ்பைஸ். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி, அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு தே யூஸ் லாட் ஆஃப் ஃபிஷ். ஸோ அவங்களோட நைஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ, ஜாப்பனீஸ் நைஃப்ஸ் வந்து இஸ் ஸோ பாப்புலர் பிகாஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த புச்சர் பண்ணுறதே ஒரு Japanese are pros at it. So மாஸ்டர் பண்ணோன்னா அது இஸ் சேலஞ்ச். எனக்கு அன்டவுட்டட்லி இட் இஸ் சவுத் இண்டியன். ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் திஸ் ப்ரவுட் சவுத் இண்டியன். ஏன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து தெர் இஸ் அ, இப்போ நம்ம வென் வி ட்ராவல் அலாங் த கோஸ்ட் இல்லையா, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அந்த கார்வார் ரீஜன் போனோம்னா இட்ஸ் த சேம் ஃபிஷ் கறி எவ்ரி 25-30 கிலோமீட்டர்ஸ் மாறிட்டே வரும். ஸோ ஃபார் மீ இட் இஸ் தட் டெக்னிக், இட் இஸ் தட் ஸ்டோரி. எதனால அது மாறுது? அங்கே இருக்கிற கம்யூனிட்டிஸ்னால, அங்கே இருக்கிற சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ்னால. பட் ஒன் திங் விச் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பீப்புள் ஹவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட், விச் இஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட் டு மேக், இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ஃப்ளேவர்ஃபுல் ரசம். ஒரு ரசம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பர்ஃபெக்ட் ரசம்ன்றது ஒரு வீட்டில் ஒரு கம்யூனிட்டியில் மாறும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டு மேக் தட் ஃப்ளேவர்ஃபுல் ரசம் இஸ் வெரி வெரி ட்ரிக்கி. ஏன்னா அதுக்கான அந்த லேயரிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த புளி கொதிக்கிறது, அந்த புளி கொதிக்கிற டைமில் அந்த லைட்டாக அந்த புளி வாசனை போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பு வேக வைக்கிறது ஒரு தனி டெக்னிக்கு. அது அந்த மசிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அந்த பருப்பு தண்ணி மாதிரி மேலே இருக்கணும், அதை ஆட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஒரு பொடி, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியோட தண்டை போட்டுட்டு மேலாக இலை இவ்வளோ டெக்னிக் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு 5-6 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணக்கூடியது ரசம். பட் இட் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் திங் இன் மை ஒப்பீனியன் டு மேக். பட் பீயிங் எ செஃப்ன்றது இன்னும் கொஞ்சம் ரிஸ்கெஸ்ட். ஏன்னா யூ ஆர் க்ளோஸ் டு த ஃபயர், ஷார்பஸ்ட் திங்ஸ் விச் யூ வில் பி டூயிங் சம்திங். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபயர்லாம் இருக்கும்பொழுது ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்க முடியாது, இல்லாமலாம் இருந்திருக்காது. ஸோ எனிதிங் விச் யூ கைஸ் மெட்? ஆஃப் கோர்ஸ் இங்க பாருங்க கையில எல்லாம் ஸ்கார்ஸ். ஆல்வேஸ் டாட்டூஸ் போடுறதுக்கு காரணமே வந்து ஷெஃப்ஸ் வந்து அது மறைக்கிறது. ஓகே, I'll tell you something. As chefs, we are very very embarrassed by our burns and scars. அது ஒரு, it's not something to feel proud of. We actually feel ashamed. அதனால தான் வந்து டாட்டூ போட்டு கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ there are stitches, we feel stupid. We got into the accident. ஏன்னா ஒழுங்காக வேலையை கவனித்து பண்ணியிருந்தோன்னா ஆற வாய்ப்பு இல்லை. ஓகே, இது வந்து பெரிய ஆக்சிடென்ட்ஸ். ஆஸ் ஷெஃப்ஸ் கை சுட்டுக்கிறது, நைஃப் கட் இஸ் நார்மலுங்க. நீங்கள் வந்து இட் இஸ் வெரி நார்மல். இப்போ வந்து நடக்கடிச்சு தடுக்கி விழாமல் வந்து வெறும் தடுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு நைஃப் கட்டோ ஒரு பேர்னோ. ஓகே, இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு 2-3 பேர்ன் இல்லைன்னா யூ நாட் இன் த கிச்சன். இப்போ வீட்லேயே வந்து குக்கிங் 1 or 2 டிஷ்ஷஸ் ஒரு டைமில். பட் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 70 சீட்டர் ரெஸ்டாரண்ட்னா நீங்கள் ஒரு டைமில் வந்து 12-15 டிஷ்ஷஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவ்வளோ பேன்ஸ் உங்கள் முன்னாடி இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற பர்னரில் பின்னாடி இருக்கிற பேன் எடுக்கும்போது சில வாட்டி இன்ஜுரிஸ் ஆகும். பட் அது என்னன்னா ஆஃப்டர் சம் டைம் பட்டு அந்த ஒரு சொர்ணா போயிடும். ஆமாம், எங்கம்மா சுட்டோடனே திடீர்னு மாவு எடுத்து கையில் அப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அவ்வளோதான். அது போக அந்த மாவே தேவைப்படுது. மாவு இல்லை மஞ்சப்பொடி, ஒரு கட்டு இருந்ததுன்னா எடுத்து மஞ்சப்பொடி முதல்ல இப்படி போட்டு அமைக்கிட்டோம்னா வெறும் பேண்டேட் போட்டு ரிட்டர்ன் குக் பண்ணும். தட்ஸ் த ஒன்லி. சிரிச்சிட்டே சொல்றீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி கை கட் ஆயிடுச்சு, ஸ்டிச்சஸ் இன்ஸ்டன்ட் காஃபி இப்படி போட்டு அமைக்கிட்டோம்னா சீல் ஆகிடும். செலட்டே படிச்சுட்டு ஒரு 3 hours கழிச்சு அதுக்கப்புறம் கொடுத்து டாக்டர். நாங்கெல்லாம் ஷெஃப்ஸாக வந்து ஜோக் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு புது காயம் ஆயிடுச்சுன்னா என்னோட புது வார் ஸ்கார் அப்படின்னு.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் அடுப்பில் வந்து பேனை வச்சுருவாங்க, முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து அந்த ஹேண்டில் அடுத்த அடுப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்பார். ஏன்னா போய் கையில் வந்து அடுப்பு பேனை பிடிப்போம், அந்த பழுக்க அப்படியே கொப்பளம் வரும் தெரியுமா. வில் ஆக்சுவலி ஃபீல் ஸ்டூபிட் அண்ட் கெட் பேக் டு ஒர்க். பீங் மாஸ்டர்ஸ் இருந்து அப்படிங்கும்பொழுது ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் கொஸ்டின் டு யூ. இமீடியட்டாக என்னால் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கட் வீடியோஸாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இமீடியட்டாக இது வச்சு பண்ணிங்கன்னா யூ கேன் டூ சம்திங் ஃபார் ஈவினிங் ஸ்நாக் ஆர் சம்திங்னா ரெசிபிஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ரெசிபி கேட்குறீங்களோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஐ வில் நாட் அக்ரி. ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் அ மாஸ்டர். நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து கல்னரி ஃபீல்டில் இருக்கிற நாலேஜ்க்கு எனக்கு தெரியிற அமௌண்ட் வந்து இஸ் நத்திங் கம்பேர்ட் டு வாட் இஸ் லெஃப்ட். ஸோ திஸ் ஐ விஷ் ஐ கேன் லிவ் லாங் எனஃப் டு ஈட் எவ்ரி சிங்கிள் டிஷ் இன் த வேர்ல்ட் and learn every single recipe. But that's not one life, that's 100 lifetimes. நீங்கள் இப்போ சொல்லிச்சு I can think of a lot of dishes. We'll come to that. நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்சர். ஸோ வீட்டில் வந்து பிரெட் இருக்கும், நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் ரவா இருக்குது வீட்டில், அதில் வந்து கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணி அனியன்ஸ், டொமேட்டோஸ் அதெல்லாம் சாப் பண்ணி, கொத்தமல்லி, மின்ட், க்ரீன் சில்லி அதெல்லாம் ஆட் பண்ணி அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும், ஒரு பேட்டர். அதை வந்து நீங்கள் பிரெட் மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே தோசைக்கல் மேலே நீங்கள் 2 சைட் டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். ஓகே, நீங்கள் சார்? தோசை மாவு இருக்கும்போது சில சமயம் கொஞ்சம் தான் இருக்கும், அது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த தோசை மாவுலேயே கொஞ்சம் ரவை, கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா அதை கலரிட்டு, அதுக்கு பேர் கரைச்ச மாவு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து அப்படி ஊற்றுனீங்கன்னா இதர் ஆப்பம் மாதிரி இல்லை ரெகுலர் தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக வரும். அடை மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ஜவு தோசைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அது இழுக்கும். ஸோ பட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த தோசை வந்து அம்மா எப்போ வேணால் கொடுத்தாங்கன்னா அப்போவே தெரியும், ஓஹோ வீட்டில் வந்து தோசை மாவு காலி, ஏதோ மீதி வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியும். நிறைய பேர் வந்து வாஃபிள் மேக்கர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ என்னென்னா இதே தோசை மாவு வச்சு தான் அதே ஐடியா தான். தோசையில் வந்து சாப்ட் அனியன்ஸ், கருவேப்பிலை, ரெட் சில்லி, பெருங்காயம், லிட்டில் பிட் கார்லிக், ஜிஞ்சர், கையில் கிடச்சதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா வந்து நேற்றி வச்ச பொரியல் போட்டு ஒரு மிக்சிங். ஓகே, இந்த வாஃபிள் மேக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய், இந்த தோசை மாவில் அந்த மிக்சிங் பண்ணியிருக்கிறத போட்டிங்கன்னா விட்டுட்டு லெட் இட் கிறிஸ்ப் ஆன் போத் சைட்ஸ், டேக் இட் அவுட் வித் கெச்சப். தோசை வாஃபிள்ஸ். அண்ட் சூப்பர் ஹாப்பி மாஸ்டர் செஃப் இஸ் அகைன். நீங்கள் 3 பேர் அதில் பார்ட் ஆஃப் இட் இருக்கும்போது எலகண்ட்டாக இருந்தது சார். ப்ரோமோ பார்க்கும்போது உங்கள் 3 பேரையும் பார்க்கும்போது எலகண்ட்டாக இருந்தது. ஸோ சூப்பர் ஹாப்பி ஃபார் தட். அவைட்டிங் ஃபார் அ ஃப்ரெஷ் அண்ட் நியூ சீசன் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.